பூச்சோங்க்கு வந்தால் ஐஓஏ யார் மிஸ் பண்ணுவா? ஸோ ஐஓஏயில் வந்து ஷாப்பிங் பண்ணதுக்காக வந்திருக்கோம். ஸோ இது வந்து பூச்சோங்கில் இருக்கேன். ஸோ கிறிஸ்மஸ்னால வந்து பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா பார்க்க அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்காதீங்க, இங்கிட்டலாம் வந்து பர்ச்சேஸே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு காசு பயங்கரம். ரொம்ப பசிச்சதுனால ஒரு சைனீஸ் ஹோட்டல் இறங்கிட்டோம். நான் டம்ப்ளிங் சாப்பிட்றதுக்காக தான் இங்கே ஆசையாக வந்தேன். ஸோ ஒரு பீஃப் நூடுல் சூப், அப்புறம் வந்து ஒரு எதுக்குடா என்ன ஆர்டர் பண்ணுறேன்னு தெரியாமல் ஒன்று ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். இது ஏதோ வெஜ் எக் சூப்புன்னு சொல்லிட்டு, இது எதுக்கு நான் ஆர்டர் பண்ணேன் எனக்கே தெரியல. ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட ஃபேவரட்டான டம்ப்ளிங்ஸ் வந்துடுச்சு. பட் நான் என்ன ஆசைப்பட்டு வாங்கினனோ அது அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லைங்க. இவ்வளோ தான் ஸ்டஃப். எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. பட் நான் ஆசைப்படாத ஒன்று, பார்க்காத ஒன்று இவ்வளோ அல்ட்டியாக செம்ம டேஸ்ட்டாக ஜூஸியாக இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எக் சூப் தான், பட் அவ்வளோ டேஸ்ட், செம்ம ஒர்த்து. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படி லாத்தலான்னு இந்த பக்கம் வந்தால் ஒரு புக் ஸ்டோரை பார்த்தா ஏகப்பட்ட புக்ஸு, டிஸ்னி அண்டு பிடிஎஸ்ஸு எல்லா புக்கும் இருந்துச்சு. இது என்ன புக்கு தெரியுமா? அரவிந்த் சாமி சொன்ன அந்த மணி புக்கு தான். ஸோ எல்லா வகையான புக்கும் இருக்குது. பட் பிடிஎஸ் இதெல்லாம் நீங்கள் வாங்கினோம்னா கையில் கட்டுக்கட்டாக பணத்தை கொண்டுட்டு வாங்க. ஏன்னா எல்லாமே 10,000 5,000 இருக்குது. ஸோ பிடிஎஸ் ஃபேன்ஸுக்கு ஓகே தான். லாவெண்டர் சொல்லிட்டு ஒரு பன் கடைக்கில் நுழைஞ்சோம், ஐஓஏல தான். ஸோ இதில் வந்து வெரைட்டியாக நிறையா இருந்துச்சு. ஸோ நம்ம யூடியூப்பில் பார்த்த அந்த ஃப்ரெஞ்ச் பன்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னா ஒரு காஃபி பன், அப்புறம் ஒரு மில்க் ப்ரெட் பன். இது வந்து என்னோடய ஃபேவரெட்னு சொல்லலாம். அதுக்கு சாப்பிட்டது கிடையாது, பட் எனக்கு ஆசையாக இருந்துச்சு. யூடியூப்பில் பார்த்து இன்ஸ்பயர் ஆனது. அது கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் சொல்லிட்டு புதுசாக ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறையா கேண்டீஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மலேசியாவில் உள்ள இந்தியா கேட்டில் கிறிஸ்மஸ்க்கு செம்ம செலிப்ரேஷனாக போய்கிட்டு இருக்கு. ஸோ புது வெரைட்டியாக வந்து இறக்கியிருக்காங்க. உள்ளே போய் பார்த்தா சர்வ் பண்ணுறவங்க எல்லோரும் கிறிஸ்மஸ் தாத்தாக்குள்ளே தப்பியை போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. ஸோ பார்க்க நல்லா வேடிக்கையாக வந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ வந்து ஃபுல்லாக கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் தான். இந்த ட்ரீலாம் வச்சு சாண்டா கிளாஸோட பொம்மைலாம் வச்சு. ஸோ இந்த மாதிரி கிறிஸ்மஸுக்கு நிறைய மஷ்ரூம்ஸ், சிக்கன், இதில் நிறைய ஐட்டம் ஆக்கியிருக்காங்க. ஸோ இது புதுசாக ப்ரான் சாலட்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கு. பார்க்கவே டெம்ப்டிங்காக இருந்துச்சு. ஸோ ஆர்டர் பண்ணியாச்சு. அப்புறம் பட்டர் சிக்கன், ஆலோ பராத்தா, அப்புறம் மசாலா பராத்தான்னு சொல்லிட்டு 2 இதை ஆர்டர் பண்ணோம். ஸோ எனக்கு ஆலோ பராட்டா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த ஆலோ பராத்தாவுக்கும் இந்த பட்டர் சிக்கனுக்கும் டேஸ்ட்டு செம்ம அல்டிமேட். இந்த மலாய் ரால் சாலட் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு டீசெண்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. அப்புறம் எனக்கு ஃபேவரட்டான மஷ்ரூம் சூப்பு இந்தியா கேட்டை யாரும் அடிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டு. மஷ்ரூம் கூட இருக்க காரசாரமாக சூப்பராக இருந்துச்சு. யாருக்கு வந்து ஃபுட்ஸில் வெரைட்டியாக சாப்பிட ரொம்ப பிடிக்கும்? நான் ஒரு பயங்கரமான ஃபுட்டிங்க. ரொம்ப அதிகமாக சாப்பிட்றாட்டியுமே வந்து எனக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அதை சாப்பிட்டு பார்க்க ஆசையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எனக்கு சீஸ் வச்சதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு வெஜ்ஜு சாண்ட்விட்சு, அப்புறம் எனக்கு பிடிச்ச பாப்கார்ன் சிக்கன், இது பார்பிக்யூ லேம்ப்னு சொன்னாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தேன். அது அவ்வளோ ஸ்பெஷலாக இல்லை, பட் எனக்கு பிடிச்சிருந்தது இந்த பாப்கார்ன் சிக்கன் தான்.